தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் விசித்திர இளவரசிகள் அப்படிங்கிற தலைப்பில் கதை கேட்க விருப்பம் உள்ள அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் ஒரு அழகான கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். அழகான ஒரு தீவு. அந்த தீவை ஒரு அரசன் ஆட்சி செய்துட்டு வந்தான். அவனுக்கு 12 பெண்கள் இருந்தாங்க. அவங்க 12 பேரும் பேரழகிகளாக இருந்தாங்க. அதே சமயம் ஒற்றுமையாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் விடியற் காலை நேரத்தில் அரசனுக்கு திடீர்னு விழிப்பு வந்துருச்சு. மகள்களை பார்த்து வரலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய அறைக்கு போனார். அங்கே இளவரசிகள் 12 பேரும் கட்டிலில் தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க அணிந்திருந்த காலணிகளை கலற்றல. அவர்களின் காலணிகளை பார்த்த அரசன் அதிர்ச்சி அடைந்தான். அதன் அடிப்பகுதி முழுமையாக தேய்ந்திருந்தது. இவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் நாட்டியமாடி இருக்கணும். அதனால்தான் காலணிகள் இப்படி தேய்ந்துள்ளன. ஆனால் இவர்கள் நாட்டியமாடி இருந்தால் நமக்கு தெரிந்திருக்குமே, எதற்கும் நாளையும் வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. மறுநாளும் விடியற் காலையில வந்தார். இன்றும் அவர்கள் காலணிகள் தேய்ந்திருப்பதை பார்த்தாரு. இளவரசிகளுக்கு இரவில் என்ன நேர்ந்திருக்கும், ஏன் இவர்கள் காலணிகள் தேய்ந்துள்ளன, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போனாரு அரசர். அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு வெளியே வீரர்களை காவல் வைத்தாரு. இரவு முழுவதும் அவர்கள் விழித்திருந்து காவல் காத்தாங்க. 3வது நாளும் இளவரசிகளின் அறைக்கு வந்தாரு அரசர். அவர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாங்க. வழக்கம் போல அவர்களின் காலணிகளும் தேய்ந்திருந்தது. வீரர்களிடம் இளவரசிகள் நாட்டியம் ஆடுவது போன்று ஏதாவது ஓசை கேட்டதா அப்படின்னு விசாரிச்சார். அரசே, அறைக்குள் இருந்து எந்த ஓசையும் வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க வீரர்கள். இரவில் என்ன நடக்கிறது, ஏன் இளவரசிகளின் காலணிகள் தேய்கின்றன, எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அரசர். முரசறைபவனை அழைத்து, இளவரசிகளின் காலணிகள் நாள்தோறும் இரவில் தேய்ந்து விடுகின்றன, அவை எப்படி தேய்கின்றன என்பதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிப்பவர் அவர் விரும்பும் இளவரசியை திருமணம் செய்து கொள்ளலாம். போட்டியில் கலந்து கொள்பவர் இளவரசிகள் அறையில் ஓரிரவு தங்கலாம். உண்மையை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவர்கள் உயிர் போய்விடும். இந்த செய்தியை நாடு எங்கும் தெரிவி அப்படின்னு சொன்னாரு. முரசறைபவனும் அப்படியே செய்தான். அடுத்த நாளே இளவரசன் ஒருவன் போட்டியில் கலந்து கொள்ள வந்தான். இளவரசிகள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தான். இளவரசிகள் 12 பேரும் அவனை அன்புடன் வரவேற்றாங்க. அவனிடம் இனிமையா பேசினாங்க. இவர்கள் அனைவரும் என் கண் பார்வையிலேயே உள்ளார்கள். எப்படியும் உண்மையை கண்டுபிடித்து விடுவேன். இவர்களில் யாரை திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சிந்தித்தபடி இருந்தா இளவரசன். அவன் பக்கத்தில் வந்த மூத்தவள், இந்த பழச்சாற்றை பருகுங்கள் அப்படின்னு கொடுத்தா. அவனும் அதை வாங்கி குடித்தான். தன்னையும் அறியாம தூங்க தொடங்கினான். பொழுது விடிந்ததும் அவனுக்கு விழிப்பு வந்துச்சு. கட்டிலில் தூங்கி கொண்டிருந்த இளவரசிகளின் காலணிகளை பார்த்தான். அவை முழுமையாக தேய்ந்திருந்தது. அதிர்ச்சி அடைந்தான். அங்கு வந்த அரசர், இளவரசிகளின் காலணிகள் எப்படி தேய்கின்றன என்ற உண்மையை கண்டுபிடித்தாயா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். போட்டியில் தோற்று போன இவனை இடுங்கள் அப்படின்னு வீரர்களுக்கு கட்டளையிட்டாரு. வீரர்களும் அப்படியே செய்தாங்க. தொடர்ந்து பலர் போட்டியில் கலந்து கொண்டும் யாரும் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லோருமே உயிரை விட்டாங்க. இதனால போட்டியில் கலந்து கொள்ள யாருமே தயாராக இல்லை. இந்த நாட்டின் போர் படையில் சுரேந்தர் அப்படிங்கிற ஒரு வீரன் இருந்தான். கள்வர்களை பிடிக்க முயற்சித்த போது அவனுக்கு காயம் ஏற்பட்டது. அதனால படைத்தலைவர் அவனிடம், இனி நீ போரில் பங்கெடுத்து கொள்ள முடியாது, எங்காவது சென்று பிழைத்துக் கொள் அப்படின்னு சொல்லி பணமுடிப்பையும் கையில கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு. அப்போது அரசன் அறிவித்திருந்த போட்டி பற்றி கேள்விப்பட்டான் சுரேந்தர். போட்டியில் கலந்து கொள்வோம், உயிர் போனால் கவலை இல்லை என்ற எண்ணத்தில் தலைநகரத்தை நோக்கி பயணம் செய்தான். நாட்டு வழியாக சென்றபோது அவன் எதிரில் தள்ளாடும் பாட்டி ஒருத்தி வந்தாங்க. பாட்டியின் கன்னங்கள் ஒட்டி போய் தோல் சுருக்கம் விழுந்திருந்தது. பார்க்கவே பரிதாபமாக இருந்தாங்க. இடுங்கிய கண்களால் சுரேந்தரை பார்த்தாங்க. 4 நாட்களாக பட்டினி, பசி, உயிர் போகிறது, ஏதேனும் உதவி செய்யுங்கள் அப்படின்னு கெஞ்சினாங்க. இரக்கம் கொண்டு அவன் பணமுடிப்பை எடுத்தான். அதை அப்படியே அந்த பாட்டியிடம் தந்து, பாட்டி, நான் வீரனாக உழைத்ததற்காக கிடைத்த பணம் இது, நீயாவது வாழ்நாள் முழுவதும் பட்டினி கிடக்காமல் வாழ்க்கை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பை கொடுத்தான் சுரேந்தர். வாரி வழங்கும் கொடை வள்ளலாக இருக்கிறானே, இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க பாட்டி. தம்பி, நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி, இளவரசியை மணக்கும் போட்டியில் கலந்து கொண்டு உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொன்னா. நீ எதற்காக உயிரை விட வேண்டும், நீ விரும்பும் இளவரசி உனக்கு கிடைப்பா. இந்த போட்டியில் வெற்றி பெற நான் உதவி செய்கிறேன், நான் சொல்வது போல நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் பாட்டி என்றான். உன்னை
இளவரசிகளுடன் தங்க வைப்பர். அவர்கள் உன்னுடன் கொஞ்சி பேசுவாங்க. மயங்கிடாத. அவங்க பழச்சாற்றை தருவாங்க. அதை குடித்தால் இரவு முழுவதும் தூங்க வேண்டியதுதான். அதை குடிக்காவிட்டால் அவங்க உன்னை துன்புறுத்துவாங்க. நீயும் குடிப்பதை போல நடி. பிறகு நன்கு உறங்குபவன் போல நடித்து அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கவனி. நான் தரும் இந்த மந்திர போர்வையை வாங்கிக்கொள். இதை போத்திக் கொண்டால் நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாய். அவர்களை தொடர்ந்து சென்று உண்மையை கண்டுபிடி. இளவரசிகளிடம் சிறிது ஏமாந்தாலும் நீ தூக்கில் தொங்க வேண்டியதுதான். கவனமாக நடந்து கொள் அப்படின்னு அவர் மந்திர போர்வையை அவனிடம் தந்தாங்க. நன்றி பாட்டி அப்படின்னு அவன் போர்வையோட அங்கிருந்து புறப்பட்டு போனான். அரண்மனையை அடைந்த சுரேந்தர் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா வீரர்களும் அவனை இளவரசிகளின் அறைக்கு அழைத்துட்டு போனாங்க. இளவரசிகள் அனைவரும் அவனை அன்போடு வரவேற்றாங்க. கட்டிலில் அமர வைத்து அவனுடன் சிரித்து பேசினாங்க. இரவு நேரமும் வந்தது. அவன் அருகே அமர்ந்தா மூத்தவள். இந்த பழச்சாற்றை அருந்துங்கள் அப்படின்னு கொஞ்சினா. பழச்சாற்றை வாங்கினா. குடிப்பது போல நடித்து தன் கழுத்தில் மாட்டியிருந்த பையில் ஊற்றினா. அவன் பழச்சாற்றை குடித்து விட்டதாகவே அவங்க நினைச்சாங்க. கட்டிலில் படுத்த அவன் குரட்டை விட்டு தூங்குவது போல நடிச்சான். எப்படி குரட்டை விட்டு தூங்குகிறான்? இவனா உண்மையை கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சிரித்தா மூத்தவள். மற்ற இளவரசிகளும் அவளோட சேர்ந்து சிரித்தாங்க. நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லோரும் அலங்காரம் செய்து கொள்வோம் அப்படின்னாங்க. அவர்கள் 12 பேரும் கண்ணாடி முன் நின்னாங்க. தங்களை அழகாக அலங்காரம் செய்து மணப்பெண்கள் போல காட்சி தந்தாங்க. அங்கே நடப்பதை எல்லாம் குரட்டை விட்டபடியே பார்த்து கொண்டிருந்தான் சுரேந்தர். படபடப்புடன் இருந்த இளையவள், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஏதோ துன்பம் வரப்போவது போன்று என் உள்ளம் துடிக்கிறது அப்படின்னு சொன்னான். ஆமாம், நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுவாய். எத்தனை இளவரசர்கள் வந்தார்கள். யாராவது உண்மையை கண்டுபிடிக்க முடிந்ததா? இவன் பழச்சாற்றை குடிக்காமல் இருந்தாலும் தூங்கியிருப்பான். எப்படி குரட்டை விட்டு தூங்குகிறான் பார். நாம் புறப்படலாம் அப்படின்னு சிரித்துக்கொண்டே சொன்னாள் மூத்தவள். மற்றவர்களும் சரி என்று போனாங்க. உடனே அவள் தன் காலால் தரையை மெல்ல தட்டுனா. என்ன வியப்பு! தரை அப்படியே விலகியது. அங்கே சுரங்க பாதை ஒன்று தோன்றியது. முதலில் மூத்தவள் அதில் இறங்கினாள். அடுத்து ஒருவர் பின் ஒருவராக இறங்கினாங்க. கடைசியாக இளையவள் திரும்பி பார்த்தபடி பயத்துடன் இறங்கினான். நடந்ததை எல்லாம் பார்த்த சுரேந்தர் மெல்ல எழுந்தான். பாட்டி கொடுத்த மந்திர போர்வையை போர்த்தி கொண்டான். இளையவளை தொடர்ந்து சுரங்க பாதைக்குள்ள இறங்கினான். அவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக சென்று கொண்டிருந்தாங்க. நிலத்தில் புரண்ட இளையவளின் மேலாடை சுரேந்தர் காலில் சிக்கிக் கொண்டது. அதனால் தடுமாறி விழப்போனா இளையவள். யார் என் மேலாடையை மிதித்தது அப்படின்னு அலறியபடியே திரும்பி பார்த்தா. யாரும் அவ கண்ணுக்கு தென்படவே இல்லை. அவளுக்கு முன்னே சென்றவள், ஏதேனும் பொருளில் உன் மேலாடை சிக்கியிருக்கும். இனி இப்படி அலறி எங்களுக்கும் எரிச்சலை மூட்டாதே. பேசாமல் வா அப்படின்னு அதட்டுனா. ஒரு தோட்டத்திற்குள்ள அவங்க நுழைந்தாங்க. அங்கிருந்த செடிகள் அனைத்தும் வெள்ளியால் ஆனதாக இருந்தது. தான் வந்ததன் அடையாளமாக செடி ஒன்றின் கிளையை உடைத்தான் சுரேந்தர். அதை தன் போர்வைக்குள் வைத்துக் கொண்டான். என் பின்னால் வரும் யாரோ கிளையை ஒடிக்கும் ஓசை உங்களுக்கு கேட்கவில்லையா அப்படின்னு மீண்டும் சொன்னா இளையவள். நாம் வருவதை வரவேற்று செடிகள் காற்றில் அசைகின்றன. அந்த ஓசைதான் கேட்கிறது அப்படின்னு சொன்னா இன்னொருத்தி. எல்லோரும் இன்னொரு தோட்டத்தை அடைந்தாங்க. அங்கிருந்த செடிகள் எல்லாம் தங்கத்தால ஆனவையா இருந்தது. அங்கும் ஒரு கிளையை ஒடித்தான் அவன். ஐயோ, இங்கும் யாரோ கிளையை ஒடிக்கின்றனர் அப்படின்னு அலறினா இளையவள். நாங்களும் உன்னுடன் தானே வருகிறோம். எங்களுக்கு கேட்காத ஓசை உனக்கு மட்டும் கேட்கிறதா என்று சொல்லி எல்லோரும் அவளை கேலி செய்தாங்க. நடந்த அவர்கள் மூன்றாவதாக ஒரு தோட்டத்தை அடைந்தாங்க. அங்கிருந்த செடிகள் அனைத்தும் பவளத்தால ஆகியிருந்தது. அங்கும் ஒரு கிளையை ஒடித்தான் சுரேந்தர். ஐயோ, ஒவ்வொரு இடத்திலும் நம்மை யாரோ பின்தொடர்ந்து வருகின்றனர். இங்கும் கிளையை ஒடிக்கின்றனர். நான் சொல்வதை நம்ப மாட்டேன் என்கிறீர்கள் அப்படின்னா அந்த இளையவள். உன் தொல்லை தாங்க இயலவில்லை. வீணாக அச்சப்படுவதே உன் வேலையாகிவிட்டது. இதுவரை நமக்கு ஏதேனும் ஆபத்து வந்துள்ளதா? நீ எங்களுடன் பேசாமல் வா அப்படின்னு சொல்லி அதட்டுனா மூத்தவள். தோட்டத்தை கடந்த அவங்க பெரிய ஏரி ஒன்றை அடைந்தாங்க. அதன் கரையில் கலை வேலைப்பாடுகள் நிறைந்த 12 படகுகள் இருந்தது. ஒவ்வொரு படகிலும் அழகான இளவரசன் ஒருவன் இருந்தான். இளவரசிகளின் வருகைக்காக அவர்கள் காத்திருந்தது போல இருந்தது. அவங்க ஒவ்வொரு இளவரசியின் கையையும் பிடித்து
படகுல ஏற்றினாங்க. மந்திர போர்வையை போத்தி இருந்த சுரேந்தர் இளையவளின் படகில் அமர்ந்தா. இளவரசர்கள் துடுப்பு போட தொடங்கினாங்க. படகு மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. இளையவள் படகை ஓட்டிய இளவரசன், என்ன இன்று படகின் எடை அதிகமாக உள்ளது, துடுப்பு போட கடினமாக உள்ளதே அப்படின்னு சொன்னா, நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறீர்களே, நம்மை யாரோ பின்தொடர்ந்து வருகின்றனர், நம் படகில் அமர்ந்திருக்கிறார், அதனால்தான் படகை வேகமாக செலுத்த முடியவில்லை, நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொன்னா இளையவள். இன்று வழக்கத்திற்கு மாறாக காற்று வேகமாக வீசுகிறது, அதனால்தான் படகு செல்ல தடுமாறுகிறது அப்படின்னு சொன்னா மூத்தவள். 12 படகுகளும் மறுகரையை அடைந்தன. அங்கே அழகான அரண்மனை ஒன்று இருந்தது. எங்கும் வண்ண வண்ண விளக்குகள் ஒளி வீசின. இனிய இசை அங்கிருந்து தவழ்ந்து வந்தது. இன்னும் என்னென்ன அதிசயங்கள் நிகழ்கின்றன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு சுரேந்தர் பார்த்து கொண்டிருந்தான். படகிலிருந்து முதலில் இளவரசர்கள் இறங்கினாங்க. ஒவ்வொரு இளவரசியின் கையையும் மரியாதையுடன் பிடித்து கீழே இறக்கினாங்க. அதன் பிறகு எல்லோரும் அரண்மனைக்குள் நுழைந்தாங்க. அங்கே கண்ணை கவரும் அரங்கம் ஒன்று இருந்தது. மேடையில் இசைக்கலைஞர்கள் இசைத்துக் கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு இளவரசனும் ஒவ்வொரு இளவரசியுடன் கை கோத்தபடி நடனமாட தொடங்கினாங்க. இரவு முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டே இருந்தாங்க. பொழுது விடிய போகிறது, நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னா மூத்தவள். எல்லோரும் நடனத்தை நிறுத்திவிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்த இளவரசிகள் அவரவர் படகுகளில் அமர்ந்தாங்க. இளவரசர்கள் துடுப்பு போட இக்கரையை அடைந்தாங்க. அவர்கள் அறியாமல் சுரேந்தரும் அவர்களுடன் வந்தான். இளவரசர்கள் கையசைத்து வழி அனுப்ப இளவரசிகள் புறப்பட்டாங்க. 3 தோட்டங்களையும் கடந்த அவர்கள் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தாங்க. அவர்களுக்கு முன் சுரங்கப்பாதை வழியாக அறைக்குள் வந்தான் சுரேந்தர். கட்டிலில் படுத்த அவன் தூங்குவது போல நடித்தான். இளவரசிகள் அனைவரும் அந்த அறைக்குள்ள வந்தாங்க. மூத்தவள் தன் கால்களால் தரையை மெல்ல தட்டினா. சுரங்கப்பாதை மூடிக்கொண்டது. சுரேந்தர் அருகே வந்த அவள், இவன் எப்படி தூங்குகிறான் பாருங்கள், இன்று இவன் இறக்கப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. நடனம் ஆடியதால் களைப்படைந்திருந்த அவர்கள் காலணிகளை கலற்றவில்லை. அப்படியே கட்டிலில் படுத்து தூங்கினாங்க. பொழுது விடிந்து அரசன் அங்கு வந்தார். இளவரசிகளின் காலணிகள் எப்படி தேய்கின்றன என்ற உண்மையை கண்டுபிடித்தாயா அப்படின்னு சொல்லி சுரேந்தரிடம் கேட்டாங்க. அரசே, கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன். பிறகு நடந்தவற்றை எல்லாம் சொன்னான். நான் எடுத்து வந்திருந்த வெள்ளிக்கிளை, தங்கக்கிளை, பவளக்கிளை 3ஐயும் காட்டினான். எதிர்பாராதது நடந்ததை பார்த்த இளவரசிகள் திகைத்து போனாங்க. மற்றவர்களுக்கு தெரியாத வரையில் தான் மந்திரம் வேலை செய்யும். அதன் பிறகு எந்த மந்திரமும் வேலை செய்யாது, சுரங்கப்பாதை திறக்காது, இளவரசர்களுடன் நடனமாட முடியாது என்பதை அவர்களுக்கு புரிந்தது. வீரனே, இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத உண்மையை நீ கண்டுபிடித்து விட்டாய். என் பாராட்டுக்கள். இவர்களில் நீ யாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டாரு அரசன். அரசே, எனக்கு வயதாகிவிட்டது. மூத்த இளவரசிதான் எனக்கு பொருத்தமாக இருப்பாள். நான் அவளையே திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா சுரேந்தர். உன் விருப்பம் போல நடக்கட்டும் என்றாரு அரசர். இளவரசிகள் அனைவரும் மந்திர ஆற்றலிலிருந்து விடுபட்டாங்க. மூத்தவளுக்கு விரைவில் திருமணம் என்ற செய்தி நாடெங்கும் பரவியது. மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தாங்க. ஒரு நல்ல நாளில் சுரேந்திரனுக்கும் மூத்த இளவரசிக்கும் திருமணம் நடந்தது. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. கதையை கேட்டீங்களா? கதை விரும்பிகளுக்கு இது ஒரு அழகான கதை. இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.